அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது திருப்பாவையின் 8வது பாசுரம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் ஒரு தலைமையின் கீழ் இருக்கக்கூடியவர்கள் எது போன்று நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக அழகாக எடுத்து கூறியிருக்கின்றார். முன்பு 7வது பாசுரத்தில் தலைமை பண்பு குறித்து கூறிய ஆண்டாள் நாச்சியார் 8வது பாசுரத்தில் தலைமையின் கீழ் இயங்கக்கூடியவர்கள் பற்றி கூறியிருக்கின்றார். கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது களமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ ஆ என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் என்கின்றான். கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் என்கின்றாள் ஆண்டாள். தம்முடைய தோழியை எழுப்பச் சென்ற ஆண்டாள் நாச்சியார் கிழக்கு வெளுத்து விட்டது, சூரியனுக்கு முன்பாக வரக்கூடிய வெள்ளி கிரகமானது வந்ததன் காரணமாக நமக்கு வெளிச்சம் வந்துவிட்டது. எனவே ஆயர்களும் தம்முடைய மாடுகளில் எல்லாம் பால் கறந்து அவற்றை சிறு வீட்டிற்கு அனுப்பிவிட்டனர். இங்கு சிறு வீடு என்பது பால் கறந்த பிறகு அந்த மாடுகள் எல்லாம் அந்த குடிசையை சுற்றி இருக்கக்கூடிய புல்வெளியை மேயத் தொடங்கும். காலை 10 மணிக்கு மேலாகத்தான் ஆயர்கள், அதாவது யாதவர்கள் அவற்றை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வர். அதற்கு முன்பாக இது போல மாடுகள் எல்லாம் சிறு தீனி உண்கின்றன அல்லவா, அதற்குத்தான் சிறு வீடு என்று பெயர். இப்படி மாடுகள் எல்லாம் சிறு வீடு செய்ய தொடங்கிவிட்டன. ஆனால் பெண்ணே, நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே. கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும். அதாவது நாம் அனைவரும் இரவு நேரம் என்ன பேசிக் கொண்டிருந்தோம்? அனைவரும் ஒன்றாக சென்று இறைவனை வழிபாடு செய்யலாம், கண்ணனை வழிபாடு செய்யலாம் என்றுதானே பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் நீயோ இன்னும் எழுந்தருளாமல் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே. எனவே நம்முடைய தோழிமார்கள் எல்லாம் உன்னை விட்டு தனியாக செல்வோம் என கூறுகின்றனர். ஆனால் எனக்கு அதில் விருப்பம் கிடையாது. கூட்டு வழிபாடு ஒன்றுதானே நம்முடைய கிருஷ்ணனுக்கு மிகவும் பிடிக்கும். எனவே பெண்ணே, எழுந்து வா. அழகான அணிகலன்களை எல்லாம் அணிந்திருக்க கூடியவளே, விரைவாக எழுந்து வா. நாம் கண்ணனை சென்று வழிபாடு செய்ய வேண்டும். நம்முடைய தோழிமார்களுக்குள் நீதானே குதூகலமாக கிருஷ்ணனினுடைய லீலைகளை எல்லாம் சொல்லி மகிழ்வாய். உன்னுடைய வாயினால் அவருடைய லீலைகளை எல்லாம் கேட்டு நாம் மகிழ்ச்சியாக கோவிலுக்கு செல்லலாம். வா என்கின்றாள் ஆண்டாள். மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது களமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை என்கின்றாள் ஆண்டாள். மா என்றால் குதிரை. குதிரை வடிவில் வந்த கேசி என்னும் அசுரனினுடைய வாயை கிழித்து அவனை வதம் செய்தவன் எம்பெருமான். கம்சனிடம் இருக்கக்கூடிய மிக பெரிய மல்லர்களை எல்லாம் வீழ்த்தியவன். எப்படிப்பட்ட சிறப்புகளை எல்லாம் செய்திருக்கின்றான் பார்த்தாயா? மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை என்கின்றாள். தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் இந்திரன். அந்த இந்திரனையே கண்ணன் கோவர்த்தனகிரியை தூக்கி நிறுத்தியதன் மூலமாக தம்மிடம் மண்டியிடச் செய்தவன். இந்திரனையே மண்டியிடச் செய்தவன். ஆகையால் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக கண்ணபிரானே இருக்கின்றான். தேவாதி தேவனாக இருக்கின்றான். அவனை நாம் சென்று சேவித்தோம் என்றால் நமக்கு வேண்டிய பறையை பெற்றுக் கொள்ளலாம். நாம் நமக்கு வேண்டிய அருளினை பெற்றுக் கொள்ளலாம். விரைவாக எழுந்து வா, நாம் கோவிலுக்கு செல்வோம், பாவை நோன்பு எடுக்க வேண்டும் என்பதாக இந்த பாசுரமானது அமைந்திருக்கின்றது. இந்த பாசுரத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய இன்றைய கால விஷயம் என்பது, எப்பொழுதுமே நாம் நம்முடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் நடந்து கொள்ள வேண்டும். தலைமையை மீறி நாம் செய்யக்கூடிய செயல் என்பது தனித்துவம் பெறாது என்பதுதான். மீண்டும்
நாளை 9வது பாசுரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.